வெல்கம் டு COS. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு நல்ல டேஸ்டான போண்டா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு ரவா, ஒரு கப்பு தோசை மாவு. இந்த தோசை மாவு நல்லா பழைய மாவாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்க கடைசி மாவை போடுங்க. தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம், ஆப்பச்சோடா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், நல்லா சாஃப்டாக வரும். ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போடுவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த மாவை 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போ நம்ம போண்டா செய்யலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்ச உடனே போண்டாவை போடலாம். இந்த பாருங்கள், நல்லா சூப்பராக வருது போண்டா. இந்த மாதிரி கையாலேயே கிள்ளி போட்டுக்கலாம். பொன்னிறமாக நல்லா சிவந்த பிறகு திருப்பி போட்டு எடுத்துடலாம். போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். போண்டா பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.